எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து கடவுளை தேடாதே, நீ உன்னை தேடு. இதுதான் தலைப்பு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீ கடவுளை தேடினா சோம்பேறி ஆகிடுவ, கோழை ஆகிடுவ. எல்லாம் அவன் கொடுப்பான், எல்லாம் அவன் பார்த்துப்பான், இருக்க வேண்டியதான், தப்பு இல்லை. அது 100% ஆகிடும். அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற ஒரு தன்னம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அது எழுந்துக்காதவே போயிடும். கடவுளை தேடணும்னா, கடவுளை பார்க்கணும், முதல்ல உனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கை எல்லாத்துக்குமே வேணும். காசு சம்பாதிக்கிறதுலேருந்து, நீ ஒரு பொருள் ஈட்டுவதுலேருந்து எல்லாத்துக்கும். ஆனால் முக்கியமாக கடவுள் அடையிறதுக்கும் தன்னம்பிக்கை 100% தேவை. 100% தன்னம்பிக்கை இல்லாதவன் கடவுள்கிட்டவே நெருங்க முடியாது. தன் உயிரை பார்க்கணுன்னா, இந்த பிரபஞ்சத்தோட அண்ட ரகசியத்தை உன் உடம்புக்குள்ள எப்படி செயல்படுதுன்னு நீ தெரிஞ்சுக்கணுன்னா 100% தன்னம்பிக்கை வேணும். அப்போ நீ இது மேலாம் உனக்கு பற்று வச்சுக்கின்னு எல்லாம் அது பார்த்துக்கோ என்ன, எல்லாம் இது பார்த்துக்கோ என்ன அப்படின்னு நீ எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் விட்டுட்டு வச்சுக்கிய, நீ ஜீரோ. உன்ன மாரி பாவம் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க உலகத்தில். எல்லாத்தையும் சாப்பிடுவ, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் உனக்குள்ளே உன் ஆழ் மனசோட பேச்சு கேட்காம நீ என்ன ஒன்றாலும் செய்வேன். ஆனால் அவள் எல்லாத்தையும் ஆண்டவன் பார்த்துப்பான்னு விட்டு போயிடுவேன். இந்த ஆண்டவன் பார்த்துப்பான்னு விட்டு போகிற தகுதி யாருக்கு இருக்குதுன்னா, 100% தன்னை உணர்ந்தவனுக்கு தான் இருக்குது. அது முன்னாடி மற்ற யாருக்குமே கிடையாது. சும்மா பேச்சு, பொய். உள்ள 1000 எண்ணம், 1000 ஆசை, 1000 எல்லாத்தையும் வச்சுக்கின்னு வெளியே வந்து அப்படியே நடிக்கிறது, அப்படியே நல்லவ மாதிரி மாட்டிப்ப. கடைசியில் மாட்டிப்ப. அதனால் உன் ஆழ் மனசை ஏமாத்தாது. உனக்கு நீ நேர்மையானவனா இரு. அப்போது தன்னம்பிக்கை எல்லாத்துக்குமே தேவைப்படுது. அப்போ தன்னம்பிக்கை இல்லாத வேண்டுதலோ, தன்னம்பிக்கை இல்லாத பிரார்த்தனையோ உன்னை கொண்டு சேர்க்காது. உன்னை ஒரு நல்ல அடிமையாக்கி இந்த உலகத்தில் ஒரு நல்ல அடிமையாக நீ வாழ்க்கையில் சுற்றிக்கிட்டு தான் இருப்ப. உண்மையை நீ உணர்றதுக்கு 100% வாய்ப்பே இருக்காது. அப்போது உன்னோட முதல் ஆன்மீக ஸ்டெப்பு உனக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கை தான். இதை தான் நீ முதல் எழுப்பணும். இதுக்கு தான் விநாயகர் பெருமான் அறிவு கடவுளாக வச்சுருக்கிறாங்க. அறிவு கடவுள் எதுனா, உனக்குள்ளே இருக்கிற சிந்தனை திறன் தான் அறிவு. உனக்குள்ளே நான் சொல்கிறத எல்லாத்தையும் நீ சிந்தனை பண்ணி யோசித்து நீ செயல்பட்டினா உனக்கே புரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போது ஆன்மீகத்துக்கு முதல் தகுதி எது? தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இல்லாதவன் ஆன்மீக பக்கமே வராதிங்க. ஏன்னா ஒரு உண்டை ஊற்றுட்டா உனக்கு எல்லாமே சரியாயிடும். ஒரு போண்டா அது மாதிரி இரவு முன்னாடி சும்மா உன் கற்பனை முன்னாடி ஒன்று வச்சிட்டின்னா உனக்கு எல்லாமே சரியாயிடும். அது யாருக்கு தெரியுமா? இதுமாதிரி போண்டா கற்பனை தனக்குள்ளேயே பிரார்த்தனை பண்ணி விடுறது 100% தன்னை உணர்ந்தவனுக்கு தான் அதான் சாத்தியம். மற்ற யாருக்குமே சாத்தியம் கிடையாது. உன் ஆழ் மனசு உனக்குள்ளே ஐக்கியமாயிடுச்சுன்னா, உனக்கு சந்தோஷம் வேணும்னா நீ நினச்சாலுமே உனக்கு சந்தோஷமாயிடுவேன். ஏன்னா அதுக்கேற்ற ரசாயனம் உன் மூலையிலேருந்து சுரக்க ஆரம்பிச்சிடும், அலைவரிசை மாறிடும். என்ன வேணாலும் செஞ்சிடலாம் உன் மனசை உடம்புக்குள்ளே வச்சுக்கிது. புரியுதுங்களா? அப்போது முதல் அடிப்படை தகுதி ஆன்மீகத்துக்கு என்ன தேவை? தன்னம்பிக்கை. அப்போ தன்னம்பிக்கை வளர்த்துக்கு என்னென்ன செய்யணுமோ அது உண்டான பயிற்சிலாம் செஞ்சு உன்னோட தன்னம்பிக்கையை வளர்த்துங்க. நன்றி, வணக்கம்.